என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழப்போகிறது, மேலும் மிதுன ராசி அன்பர்கள் எந்த விஷயத்தெல்லாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், மேலும் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அதை பற்றினா முழுமையான தகவலை இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா கணபதியை போற்றி போற்றி என்ன மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க. இவர்களிடம் குறிப்பாக மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுது. உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. மிதுன ராசிக்கார நேயர்களே, இந்த குறிப்பிட்ட 15 நாட்கள் இந்த காலகட்டத்தில் குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழப்போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். கடந்த ஒரு வருடம் மிதுன ராசிக்கு லாபஸ்தானத்தில் 11வது வீட்டில் லாப குருவாக சுப பலன்களை கொடுத்த குரு பகவான் இந்த குரு பயிற்சியில் விரய குருவாக பயிற்சியாக இருக்கிறாரு. 2024 குரு பயிற்சி உங்களுடைய ராசிக்கு விரயங்களை, அதாவது செலவுகளை ஏற்படுத்துவாருங்க. மேலும் 2024ஆம் ஆண்டு நடைபெறும் மிக முக்கியமான கிரகங்களின் பயிற்சியில் ஒன்றுதான் குரு பயிற்சி. ஜனவரி 1 முதல் ஏப்ரல் 30 வரை குரு பகவான் மேச ராசியில் செவ்வாயின் வீட்டில் சஞ்சரிக்கிறாரு. மே 1ஆம் தேதி முதல் சுக்கிரன் ஆட்சி வீடான ரிஷப ராசிக்கு பிரவேசிக்கிறாருங்க. 2024 குரு பயிற்சி மிதுனம் ராசியினருக்கு எப்படிப்பட்ட பலன்லாம் கிடைக்க போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். கடந்த ஒரு வருடம் மிதுன ராசிக்கு லாபஸ்தானத்தில் 11வது வீட்டில் லாபகுருவாக சுப பலன்களை கொடுத்த குரு பகவான் இந்த குரு பயிற்சியில் விரய குருவாக பயிற்சியாக இருக்கிறாரு. 2024 குரு பயிற்சி உங்களுடைய ராசிக்கு விரயங்களை, அதாவது செலவுகளை ஏற்படுத்துவார். மிதுன ராசியினர் இந்த குரு பயிற்சி காலத்தில் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டுங்க. பண விஷயத்தில் மிகவும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வரவு செலவுகளில் கொடுக்கல் வாங்கல்ல உங்களுக்கு அதிகப்படியான கவனம் தேவைப்படுது. வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும் காலகட்டம் என்பதால் நீங்கள் வீண் செலவுகளை குறைத்து கொள்வது தான் உங்களுக்கு மிக மிக நல்லதுங்க. ஒரு பக்கம் குரு பயிற்சியால் அடுத்த ஓராண்டு காலத்திற்கு செலவுகள் அதிகரித்து கொண்டே செல்லும் என்றால் கூட உங்களுடைய ராசிக்கு சனி பயிற்சி பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் பொருளாதார தேவைகள் அனைத்துமே உங்களுக்கு பூர்த்தியாகி விடுங்க. மேலும் இந்த மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் குருவின் பார்வை தரும் பலன்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம். பொதுவாகவே குரு இருக்கும் ராசியை விட குரு எந்தெந்த ராசியை பார்க்கிறாரோ அந்த ராசிகள் சார்ந்த விஷயங்கள்ல சுகமான நிகழ்வுகளே ஏற்படுங்க. மிதுன ராசிக்கு குருவின் பார்வை சுகஸ்தானம், வம்பு வழக்கு, கடன் உள்ளிட்டவற்றை குறிக்கும் 6ஆம் வீடு மற்றும் அஷ்டமஸ்தானத்தின் மீது விழுதுங்க. இந்த பார்வையால சுப செலவுகள் உங்களுக்கு ஏற்பட போகுது. நோய் பாதிப்பு மற்றும் தாக்கமும் குறைய போகுது. எதிரிகள் காணாமல் போவாங்க. வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அந்த வழக்கானது உங்களுக்கு சாதகமான தீர்ப்புடனே கிடைக்க போகுது. குரு பகவானின் பார்வை மற்றும் மற்ற கிரகங்களின் சாதகமான சஞ்சாரம் ஓரளவுக்கு உங்களுக்கு பணவரவை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. பெரிதாக பற்றாக்குறை எதுவும் உங்களுக்கு ஏற்படாது. விரயங்களை சுப செலவுகளாக மாற்றி ஆடம்பரத்தை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க. மேலும் மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சியால் நடக்க இருக்கும் சாதகமான விஷயங்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம். தொழில் வியாபாரம் தொய்வின்றி செல்ல போகுது. பெயரும் புகழும் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டில் வெளி மாநிலங்களில் வசிப்பவர்களுக்கு சிறப்பான காலமாக அமைய போகுது. வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். வீட்டில் நிம்மதியான சூழலும் நிலவ போகுது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் எந்த விஷயத்தெல்லாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கலாம். செலவுகளை நீங்கள் குறைக்க வேண்டுங்க. உடல் ஆரோக்கியத்தில் அதிகப்படியான கவனம் செலுத்த வேண்டும். கணவன் மனைவி ஒற்றுமையும் குறையலாம். எனவே உங்களுக்குடன் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உழைப்புக்கான பலன் உடனடியாக உங்களுக்கு கிடைக்காதுங்க. தூக்கமும் பாதிக்கப்படும். ஓய்வில்லாமல் உழைக்க வேண்டிய நிலை கூட உண்டாகலாங்க. நீங்கள் முதலீடுகளை தவிர்ப்பது தான் உங்களுக்கு நல்லதுங்க.
மேலும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி பலன், அதாவது பெண்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். மிதுன ராசி பெண்கள், மிதுன ராசி இல்லத்தரசிகள் ஆகியோருக்கு 2024 குரு பயிற்சி சில விஷயங்களில் சோதனை காலமாகவே அமைய போகுது. பணத்தை கையாளும் போது நீங்கள் அதிக கவனமுடன் கையாள வேண்டும். ஆசைக்கு தேவைக்கு என்று பிரித்து பார்த்து செலவு செய்ய வேண்டுங்க. பணிபுரியும் பெண்களுக்கு அலைச்சல் கூட இருக்கலாம். கணவரிடம் குடும்பத்தாரிடம் விட்டு கொடுத்து செல்வது தான் உங்களுக்கு நல்லது. மேலும் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் மிதுன ராசிக்கு வேலை, தொழில் மற்றும் வியாபாரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். 2024 குரு பயிற்சி மிதுன ராசியினரை பொறுத்தவரை வேலை மற்றும் தொழிலில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாதுங்க. வியாபாரம், தொழில் செய்பவர்கள் தானே முன்னின்று மற்றவர்கள் கையில் பொறுப்புகளை ஒப்படைக்காமல் செய்வது நல்லதுங்க. புதிய வேலை தேடுபவர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது நல்லது. தற்போதைய வேலையை விட்டுவிட்டு புதிய வேலை நீங்கள் தேடலாம் என்பதை தவிர்க்க வேண்டுங்க. வெளிநாடு, வெளிமாநிலம் அல்லது வீட்டை விட்டு பிரிந்து இருக்கும் மிதுன ராசியினருக்கு வேலை மற்றும் தொழில் நிமித்தம் அற்புதமாகவே இருக்க போகுது. அடுத்து மிதுன ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் செல்ல வேண்டிய கோவில் என்ன, பரிகாரம் என்ன, எதெல்லாம் அதிர்ஷ்டம் தரும் அப்படின்னு பார்க்கலாங்க. மிதுன ராசிக்கு 2024 குரு பெயர்ச்சி விரய குருவாக அமைவது செலவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இதை சுப செலவுகளாக மாற்றினால் பெரிய தேவையில்லாத செலவுகளை நீங்கள் தவிர்க்க முடியுங்க. மிதுனம் ராசியினர் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நவகிரக சன்னதியில் உள்ள குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை அணிவித்து மஞ்சள் நிற பூக்களால் மாலை சாற்றி வழிபட்டு வரலாம். அல்லது ஏதேனும் ஒரு கோவிலுக்கு சென்று ஒரு நெய் தீபம் ஏற்றினாலும் போதுமானதுங்க. பெருமாள் கோவில் வழிபாடு உங்களுக்கு இன்னல்களை தீர்க்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் 5, 6 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. அதிர்ஷ்டமான தினம் வெள்ளிக்கிழமை மற்றும் புதன்கிழமை. அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட தெய்வம் மகாவிஷ்ணு. குரு விரயஸ்தானமான 12ஆம் வீட்டிற்கு வரப்போகிறாரு. குரு மிதுன ராசிக்காரர்களுக்கு ஓராண்டிற்கு சுப விரயங்களை கொடுப்பாரு. நிறைய வருமானம் வந்தாலும் சுப விரய செலவுகளும் அதிகரித்தே காணப்படும். வீடு கட்டும் யோகமும் உங்களுக்கு கைகூடி வரும். மனமகிழ்ச்சி உங்களுக்கு அதிகரித்தே காணப்படும். வண்டி வாகனமும் நீங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் நிகழப்போகுது. நீங்கள் பணத்தை சேமிக்க பாடுபட்டாலும் முடியாதுங்க. மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். கணவன் மனைவி உறவுல விரிசல் ஏற்படாமல் இருக்க நீங்க மௌன விரதம் இருப்பது தான் அவசியம் தேவைப்படுது. மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 12ஆம் வீட்டில் பயணம் செய்வதால பண முதலீடுகள்ல நீங்க கவனம் தேவைப்படுதுங்க. நீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் அகலக்கால் வைக்கக்கூடாது. அது ஆபத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். தொழில் வியாபாரத்தில் செய்யும் முதலீடுகள்ல கவனம் தேவைப்படும். எனவே ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவு செய்வது உங்களுக்கு நல்லதுங்க. பணத்தை சேமிக்க முயற்சி செய்யும் அதே நேரத்தில் அதிக ஆசைப்பட்டு கிரிப்டோ கரன்சி, பங்கு சந்தை என ஆசைப்படவும் கூடாதுங்க. குரு பகவான் பார்வை உங்களுடைய ராசிக்கு 4, 6, 8ஆம் வீடுகளின் மீது விழுது. வீடு வாங்கலாம், அதற்கான நேரம் வந்துவிட்டது. குரோதி ஆண்டுல நிறைய வருமானங்கள் வரப்போகுது. அம்மாவின் உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்க போகுது. நோய்கள் நீங்கும், மருத்துவ செலவுகள் குறைய போகுது. அம்மா வழி உறவினர்களால் வருமானமும் உங்களுக்கு வர தொடங்குங்க. சுகஸ்தானத்தை குரு பார்ப்பதால மனதிற்கு பிடித்தமான சுகமான சம்பவங்களும் நடைபெறும். மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களும் நீங்கிவிடும். குரு பகவான் பார்வை 6ஆம் வீட்டின் மீது விழுவதால் நோய்கள் நீங்க போகுது. எதிரிகள் பிரச்சனையும் நீங்க போகுது. பழைய கடன்களை அடைத்து புதிய கடன்களை நீங்க வாங்குவீங்க. பல நாட்களாக வாட்டி எடுத்த நோய்கள் உங்களை விட்டு நீங்க போகுதுங்க. 6ஆம் பாவம் உத்தியோகஸ்தானத்துக்கு 9ஆம் பாவமாவதால் செய்யும் வேலையில மாற்றமும் முன்னேற்றமும் ஊதிய உயர்வு போன்றவை உங்களை தேடி வரப்போகுது. இதுவரை இருந்த மருந்து மாத்திரைகளை மருத்துவமனை செலவுகள் அனைத்தும் விலகப் போகுது. கடனாக கொடுத்த பணம் திரும்ப கைக்கு வந்து சேரப்போகுது. இதுவரை பகையாக இருந்தவங்க உங்களுக்கு நட்பாக மாறப் போறாங்க. அடுத்து 8ஆம் வீட்டை குரு பார்ப்பதால கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாகவே அமைய போகுதுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். ஏனென்றால் 7ஆம் வீட்டுக்கு 2ஆம் வீடு 8ஆம் இடங்க. கூட்டு தொழிலில் தொழில் வளர்ச்சி அடையும். வியாபார விஸ்தரிப்பு, வெளிநாட்டு பயணம் ஏற்படும். நன்றாக சம்பாதித்து ஆசையா சொத்துக்கள் வாங்கும் நேரம் என்றே சொல்லலாம். பல வழிகளில் பணம் வந்தாலும் சேமிப்பே இல்லையே என்ற நிலை மாறி கையிருப்பு அதிகமாக சேரப்போகுது. தோஷங்கள் நீங்கி சந்தோஷங்களும் அதிகரிக்க போகுது. மரணத்திற்கு ஒப்பான கண்டங்களும் நீங்க போகுது. பெண்களுக்கு மாங்கல்ய தோஷங்கள் நீங்க போகுதுங்க. மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும், கூடவே பணமும் விரயமாகும்.
இதுவரைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குறிப்பிட்ட 15 நாட்கள் குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழப் போகிறது என்று பார்த்தோம். இந்த பதிவானது மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புறேன். இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமா உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. நன்றி நண்பர்களே.